நண்பர்களே வணக்கம். என் பேர் இளங்கோ. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேல்ஸ் மேனேஜர் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபேக்டரி டீம். நாம் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ப்ராடக்டை பார்க்க போறோம். ஸ்டார் ஹெல்த்ல ஆரோக்கிய சஞ்சீவனி. இந்த ப்ராடக்ட்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுங்களா? இது ஐஆர்டிஏ டிசைன் பண்ண ப்ராடக்ட் சார். சார், இன்சூரன்ஸ் கம்பெனி தானே சார் ப்ராடக்டை டிசைன் பண்ணும். ஐஆர்டிஏ எதுக்கு சார் டிசைன் பண்ணுது? எஸ் சார், நிறைய பிரைவேட் கம்பெனிகள் நிறைய ப்ராடக்டை உங்களுக்கு தெரியுமா, மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டு பயங்கரமா ப்ராடக்ட் போயிடுச்சு சார். ப்ராடக்டை போக 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 இந்த பெனிஃபிட் கொடுக்க கொடுக்க பிரீமியமும் கூட போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? நம்ம ரெகுலரா பேசுறதுதான் சார். கார் வாங்கணும்னா 4 வீல் இருக்கணும், மேல ஃபுல்லா இருக்கணும், மழையும் வெயிலையும் நனையாம இருக்கணும். இதுதான் சார் காரு. மாருதி 800 போதுமே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், 4 லட்சம் கொடுத்து மாருதி 800 கார்டு வாங்கினாவே அந்த வேலையை பண்ணிடும். நான் உட்காருவேன், ஸ்டேரிங் திருப்பினா போகும், நான் தள்ள வேண்டியதில்லை, மழையில் நனைய மாட்டேன், வெயில் நனைய மாட்டேன், ஏசி இருக்குது, போதுமே சார். சார், 1 கோடி கொடுத்து எதுக்கு சார் ஆடி வாங்கணும்? எதுக்கு சார் பிஎம்டபிள்யூ வாங்கணும்? ரெண்டும் செய்யற வேலை தான் சார். அப்போ ஒரே வேலையை செய்ய 2 ப்ராடக்டை பண்ணி ஒரு ப்ராடக்டை பயங்கரமா விலை ஏத்திட்டு போவேனாங்கிறதுக்காக ஐஆர்டிஏ என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட், எசென்சியல் ப்ராடக்ட், மெடிக்ளைம்னா இதை மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டான். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்டையும் இந்த பேரு ஆரோக்கிய சஞ்சீவனி தான் இருக்கணும், இதெல்லாம் கவர் ஆகணும், இதுதான் ரூல்ஸ், இதுதான் ரெகுலேஷன், எல்லாமே பிரிண்ட் அடிச்சு கையில ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டு பிரீமியம் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டான். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியிலும் ஆரோக்கிய சஞ்சீவனிங்கிற பேர்ல தான் பாலிசி கிடைக்கும். எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, ரூல்ஸ் ஒன்னே தான். அந்த கம்பெனியில் இப்படிங்க, அதெல்லாம் எதுவுமே மாறாது, ஸ்டாண்டர்ட். ஐஆர்டிஏ டிசைன் பண்ண ப்ராடக்ட் ரொம்ப அட்டகாசமான ப்ராடக்ட். மறுபடியும் சொல்றேன், எசென்சியல் ப்ராடக்ட் சார். ஹாஸ்பிட்டல் போனா என்னென்னலாம் கிடைக்கணும் அதெல்லாம் கிடைக்கும் சார், மற்றதெல்லாம் தேவையில்லை சார். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஒன்று சார், எல்லா ப்ராடக்ட்டும் பேசி பார்த்துட்டேன், எதுவுமே ஆகாதுங்கிறாரு, பணம் அதிகம்ங்கிறாரு, முடியவே முடியாதுங்கிறாரு சார். எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னால இந்த ப்ராடக்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் சார். ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இருக்குது, அட்டகாசமான ப்ராடக்ட், உங்க பிரீமியத்துக்கு அதான் மேட்ச் ஆகும். ஹாஸ்பிட்டலில் கவர் ஆகுது, எல்லாம் கவர் ஆகும் சார். அருமையான ப்ராடக்ட் சார், இதை எடுத்துக்கங்க, வேணா மாத்திக்கலாம் சார்னு சொல்லி அவர் விருப்பப்படுற ஒரு பிரீமியத்தை சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்டை தவிர எந்த ப்ராடக்டையும் சொல்ல முடியாது. ஏன்? லோ பிரீமியம் எசென்சியல் கவர் சார். ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்னலாம் கவர் ஆகணுமோ எல்லாம் ஆகும். அடுத்தது என்னென்ன கவர் நான் சொல்ல போறேன். லோ பிரீமியம், அவர் பட்ஜெட்டுக்கு என்னென்னவெல்லாம் இருக்குமோ அதை வரும். மறுபடியும் சொல்றேன், எல்லாத்துக்கும் இது சொல்லக்கூடாது. முதல்ல 1 கோடியிலிருந்து ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு படத்துல மணிவண்ணன் சொல்லுவார், நான் அவரை கடத்திட்டு வந்துட்டேன், 50 லட்சம் கொடுங்க. முடியாது, 25 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 1 லட்சம் கொடு. யோ, வேனெல்லாம் வச்சு கடத்திருக்கீங்க, சேவெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஒரு 500ஆவது கொடுங்க. எஸ், நான் தமாசுக்கு சொன்னேன். ஒரு நல்ல ப்ராடக்டை, நிறைய பெனிஃபிட் இருக்கிற ப்ராடக்டை சொல்லுங்க. அவரோட பட்ஜெட் சூட் ஆகலைன்னு ஃபீல் பண்ணி அவர் வெளியே போயிட கூட விடாதீங்க. அவரை முதல்ல கஸ்டமரா மாத்துறதுக்கு இந்த ஆரோக்கிய சஞ்சீவனிய எல்லா ஏஜ் குரூப்காரங்களுக்கும் எல்லா பினான்சியல் கெப்பாசிட்டிக்காரங்களுக்கும் சொல்லலாம். தட் இஸ் a லோ பிரீமியம் ப்ராடக்ட், எசென்சியல் கவர் இருக்குதுங்க. என்னென்னவெல்லாம் விருப்பப்படுறாரோ அதெல்லாம் கவர் இருக்குது. சரிங்களா? சரி, ஆரோக்கிய சஞ்சீவனியில என்ன சார் இருக்குது? என்ன சார் எலிஜிபிலிட்டி? சாதாரண எலிஜிபிலிட்டி தான். 90 நாள் ஆயிருக்கணும் ஒரு குழந்தை ஆட் பண்றதுனா. 65 வயசுல இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்டை கொடுக்கலாம். ரினிவல் சார், 65க்குள்ள ஒருத்தர் வந்துட்டாருன்னா லைஃப் டைம் ரினிவல் பண்ணிக்கலாம் சார். அடுத்தது சம் அஷ்யூர்ட் 1 லேக்ல இருந்து 10 லேக் வரைக்கும் இருக்குதுங்க. ஏன் சார்? எந்த பாலிசிலையும் ஸ்டார் ஹெல்த்ல 3 லட்சத்துக்கு கீழே கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது, டேரிஃபை இல்லை. இந்த ஒரு பாலிசி மட்டும் 1 லேக் கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 1.5 2, 2.5 3, 3.5. ஏன் தெரியுங்களா? ரூரல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த பாலிசி வந்துச்சுங்க. அதனால 1 லேக்ல இருந்தே கொடுக்கலாம். சரிங்களா? யாரெல்லாம் நினைச்சுக்கலாம் சார்? குழந்தைங்க வயசு 25 வயசு கொடுத்தா அந்த குழந்தைன்னு சேர்த்துக்கலாம். செல்ஃப் நான் போட்டுக்கலாம், என் ஒய்ஃப் என்னோட குழந்தைங்களை சேர்த்துக்கலாம், எங்க அப்பா அம்மாவை சேர்த்துக்கலாம் ஒரே பாலிசியில, இன்லாஸ் மாமனார் மாமியாவும் சேர்த்துக்கலாம் சார். ஒரே பாலிசி, பிரீமியம்
குறைவா தான் இருக்கும், கணக்கு போலாம். சரிங்களா? அடுத்தது மிகப்பெரிய அட்வான்டேஜ், நான் நிறைய ஆச்சரியமே பட்டிருக்கேன். ரூரல் டிஸ்கவுண்ட் உண்டு. நம்ம கால்குலேட் போற போது 15,000 வரும் பிரீமியம், அல்லது 10,000 வரும். அவர் பின்கோடை வச்சு அந்த ரூரல் டிஸ்கவுண்ட அவன் டிசைட் பண்றான் சார். கவர்மெண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ல அது ரூரல் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறிடும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அது கேட்காத, ஆட்டோமேட்டிக்கா பிரீமியம் மாறிக்குது. 20% கம்மி சார், 2,000 ரூபாய் கம்மியா சார். 10,000 ரூபாய் பிரீமியம் சொல்லியிருந்தீங்கன்னா அவருக்கு 8,000 ரூபாய் தான் வரும் பிரீமியம். 20% கம்மி கிராமப்புற மக்களுக்கு, ஆஸ் பர் ஆதார் கார்டு இருக்கிற பின்கோட். சரிங்களா? ஸோ ரூரல் டிஸ்கவுண்ட் உண்டு சார். இதுல எல்லா பாலிசி மாதிரியும் ரூம் ரெண்ட் லிமிட் உண்டு. 2% ஆஃப் சம் அஷ்யூர்ட். இதுல என்ன பிரச்சனைனா 1 லேக் பாலிசி கொடுத்தீங்கன்னா 2,000 ரூமுக்கு தான் போக முடியும். ரூம் ரெண்ட் அதிகமா போனா என்ன வருங்கிறத நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்போ இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும், 1 லேக் பாலிசி பேசணும், அட்லீஸ்ட் 2 லேக் பாலிசி பேசணும். ஒரு 3 லேக். நாங்களாம் ஆரோக்கிய சஞ்சீவனி சொல்றதா இருந்தாலும் 5 லேக் தான் பேசுவேன். ஏன் அப்படின்னா அப்பதான் சார் அவருக்கு ஒரு 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 ரீசனபிளான பிரீமியமா இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கும் ஒரு பிசினஸ் இருக்கும், அவருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதிகபட்சமா 5,000 ரூபாய் போலாம். ஐசியூ சார்ஜஸ் 5% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் தான் போக முடியும். அதிகபட்சமா ஐசியூல 10,000 ரூபாய் அந்த ரூம் ரெண்ட் இருக்கலாம். சரிங்களா? சரி. கோ பேமெண்ட், திஸ் இஸ் எ மிகப்பெரிய விஷயம். கஸ்டமர்கிட்ட இதை சொல்லாம வித்துறக்கூடாது. கோ பேமெண்ட் என்னன்னா சார், என்ன பில்லு வந்தாலும் 5% பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன், ஃபுல்லா கொடுக்க மாட்டோம். இதுக்கப்புறம் நான் மெடிக்கல் ஆட் ஆகும். எது? சாப்பாடு, டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கழிப்போம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15% போயிடும் இந்த பாலிசி பண்ணாங்கன்னா. இதே காம்பரஹென்சிவோ அஷ்யூரோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10% தான் போகும். அப்போ சார் நீங்க கையில இருந்து கொஞ்சம் காசு கட்ட வேண்டியது இருக்கும் சார். ஏன்னா இதுக்கு 5% கோ பேமெண்ட் ஆல் கிளைம். எந்த வயசுக்காரன் பண்ணாலும் 5% கோ பேமெண்ட் இருக்கு. மறக்காம இந்த பாலிசியில மைண்ட்ல வச்சுக்கணும். கேட்ராக்ட் சார், இந்த பாலிசியில எல்லாமுக்குமே ஆக்சுவல் கொடுத்துருவாங்க சார். கேட்ராக்ட் கண் புரைக்கு மட்டும் 25% ஆஃப் த சம் அஷ்யூர்டு, அல்லது 40,000 ரூபாய். இதுல எது அதிகமாகுது? 1,00,000 ரூபாய் பாலிசி வச்சிருந்து 25,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. நான் 5,00,000 ரூபாய் பாலிசி வச்சிருக்கேன் சார், 1,50,000 ரூபாய் கொடுங்க சார், கொடுக்க மாட்டேன். 40,000 வந்தா கண் புரைக்கு மட்டும் கொடுப்பேன். மாடர்ன் ட்ரீட்மெண்ட், ரொபோட்டிக் சர்ஜரி அதெல்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் ஏதாவது நீங்க போனீங்கன்னா இந்த பாலிசி வச்சிருக்கிறவங்களுக்கு மொத்த செலவுல, சாரி சம் அஷ்யூர்ட்ல 50% தான் கொடுப்போம். 5 லட்சம் பாலிசி வச்சிருந்தீங்கனாலும் 2.5 லட்சம் தான் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா காஸ்ட்லி. சரி, இதெல்லாம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல் ரொபோட்டிக் சர்ஜரி அது மாதிரி எல்லாம் வரல. பட் இருந்தாலும் ரூல் வெயிட்டிங் பீரியட் எல்லா பாலிசி மாதிரியும் 30 நாள் வெயிட்டிங் பீரியட். 30 நாள் ஆக்சிடென்ட் மட்டும்தான் கவர் ஆகும். 2 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. மேஜர் சர்ஜரிகள் எல்லாமே 2 இயருக்கு செய்ய முடியாது. 2 இயருக்கு மேஜர் சர்ஜரி எது முடியும் சார்? இது எல்லா பாலிசியிலுமே எக்ஸப்ட் சில பாலிசியில 1 இயர் இருக்குது. எந்த பாலிசி? யங்ஸ்டர்ல 1 இயர் இருக்குது. சரிங்களா? இந்த பாலிசியில 2 இயர். சரி, அடுத்தது 4 இயர் வெயிட்டிங் பீரியடும் இருக்குது. அது என்னது? பிஇடி. ஏற்கனவே ஒரு வியாதி இருக்குதுன்னு சொன்னார்னா கண்டிப்பா அவரு 4 வருஷம் வெயிட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா பாலிசி மாதிரியும் இந்த பாலிசிலையும் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஒன்னே ஒண்ணு, இந்த பெய்யிடி வெயிட்டிங் பீரியட் வந்து 4 வருஷம் தான். நீங்க ஆரோக்கிய சஞ்சீவனி போனீங்கன்னா 3 வருஷம், காம்பரஹென்சிவும் 3 வருஷம். சரிங்களா? இந்த பாலிசியில போனாங்கன்னா சுகர் இருக்குது, பிபி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 4 வருஷம் வெயிட் பண்ணா தான் அந்த பர்டிகுலர் டிசீஸை பார்க்க முடியும். சரிங்களா? சரி, இதுல ஒன்னே ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் மற்ற பாலிசிகள்ல 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடுங்க. இந்த ஒரு பாலிசியில மட்டும் 4 வருஷம் வெயிட்டிங் பீரியட். வாய்ப்பு இருந்து இதெல்லாம் கஸ்டமர் கிட்ட சொல்லிருங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாலிசி டேம் சார் 1 வருஷம் தான். மற்ற பாலிசில எல்லாம் 2 இயர் பாலிசி பண்ணலாம், 3 இயர் பாலிசி பண்ணலாம். பிரீமியம் மோடு எல்லாம் மாதிரி தான் சார். 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க பிரீமியம் கட்டலாம், ஆஃப் இயர்லி 6 மாசத்துக்கு ஒருக்கா பிரீமியம் கட்டலாம், இயர்லியும் கட்டலாம். ஏன்னா மற்ற பாலிசிலையும் இந்த வாய்ப்பு இருக்குது, இங்கேயும் இருக்குது. முடிந்த அளவுக்கு குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி வர்ற பாலிசிகள்ல லேப்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இயர்லி கட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இன்னைக்கு சூட்டபிள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். நோ கிளைம் போனஸ் சார், இந்த வருஷம் கிளைம் பண்ணாம இருந்தால் 5% அடுத்த வருஷம் ஏறும். 1 லேக் பாலிசி வச்சிருக்கிறாரா, 5,000 ரூபாய் ஏறும். 5 லட்சம் ரூபாய் பாலிசி வச்சிருக்கிறாரா, 25 ஏறும். எவ்வளவு?
5 லட்ச ரூபா பாலிசி வச்சிருக்கிறவங்களுக்கு 7.5 லட்ச ரூபா வரைக்கும் ஏறும். இதுதான் நோ கிளைம் போனஸ். சில பாலிசியில இன்னும் காம்ப்ரஹென்சிவ்ல எல்லாம் 5 லட்ச ரூபா பாலிசி வச்சுன்னா அடுத்த வருஷம் 7.5 லட்சமா மாறிடும் நோ கிளைம் போனஸ். 10 லட்ச ரூபா பாலிசி வச்சிருந்தாருன்னா ஒரே இயர்ல அப்படியே டபுள் ஆகும். அஷ்யூர்ல 10% 5 லட்ச ரூபா பாலிசி 50,000 ரூபாய் அப்படி இப்படியே 1 லேக் ஏடாகும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இல்ல. ஆனா இதெல்லாம் அட்ராக்ஷன் சார், அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா போகலாம். சரிங்களா? டே கேர் சார், மற்ற எல்லா பாலிசி மாதிரியே 24 மணி நேரம் தங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வியாதிக்கு கண்டிப்பா இதுலயும் ஃபுல் கவர் ஆகும். ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாததுக்கு முன்னால 30 நாள், டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 60 நாள் பில்ல நீங்க கிளைம் பண்ணலாம். இதுவும் எல்லா பாலிசி மாதிரிதான். சரிங்களா நண்பர்களே? இதுதான் ஆரோக்கிய சஞ்சீவனி பத்தின்னு சொன்ன ஒரு ஒரு சிம்பிளான விளக்கம். சரிங்களா? சரி, இப்போ நான் இந்த செஷன் இதோட நான் என்னோட கிளாஸை நிறுத்திக்க போறேன்.